நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. தமிழ் புத்தாண்டு வருடத்துடைய முதல் நாள். இந்த வருட பிறப்பு வந்தாலே நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுல உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி அழகா நமக்கு தெரிந்த பாரம்பரியம் மிக்க அறுசுவை உணவுகள் எல்லாம் சமைப்போம். அதை நமக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்வோம். இதை ஒரு முறையா நம்ம வச்சிருப்போம். ஆனா என்ன மாதிரியான சமையல் சமைக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கும். சோ உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு அழகான தீர்வு கொடுக்கிற விதத்துக்காக நம்முடைய அரங்கத்திற்கு இன்று வருகை தந்திருக்காங்க திருமதி யோகா சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேம், இன்றைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள்ல என்ன ரெசிபிஸ் எங்களுக்காக செஞ்சு காட்ட போறீங்க? முதல்ல இனிப்போட ஆரம்பிக்கிறோம். மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் கதம்ப சாம்பார், சூப்பர், வேப்பம்பு ரசம். வா, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி நீங்க செஞ்சு காட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். சில ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய துவக்கமா நீங்க மாங்காய் பச்சடி இனிப்போட ஆரம்பிக்க போறீங்க. மேம், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சு காட்ட போறது மாங்காய் பச்சடி இல்லைங்களா? அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மாங்காய் துருவல், வெல்லம், காய்ந்த மிளகாய், கடுகு, எண்ணெய், வேப்பம்பூ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தண்ணி விட்டுக்கணும். இதை போட்டு வேக விட்டுடணும். சோ ஃபர்ஸ்ட் மாங்காய் வேக போட்டுக்கணும். ஓகே, கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணணும். சோ நீங்க சொன்ன இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகா வத்தல் அதெல்லாம் சொன்னீங்க. சோ ஆனா இப்ப நம்ம செய்ய போறது ஒரு ஸ்வீட் தான் இல்லைங்களா? ஆனா அது நமக்கு அந்த கண்டென்ட் இனிப்பான இதுலதான் கிடைக்கும். மேம், பொதுவா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அந்த பண்டிகையில நம்ம வடை பாயாசம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் செய்வோம். சோ நீங்க ஸ்வீட்க்கு இந்த தமிழ் புத்தாண்டுல மாங்காய் பச்சடி செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது பாரம்பரிய காரணங்கள் இருக்குங்களா? கண்டிப்பா, இதுதான் மெயினா பண்ணுவோம் எல்லாருமே. என்னன்னு கேட்டா இதுல அறுசுவையும் இதுலயே வந்துடும். மாங்காய் உங்களுக்கு புளிப்பு, வெல்லம் இனிப்பு, வேப்பம்பு கசப்பு, மிளகா வத்தல் காரம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் கரிக்கிறது, கடுகு துவர்ப்பு, எல்லாமே சேர்ந்துறதுனால இதுதான் அறுசுவையோட மெயின். இது செய்யறதுக்கான நேரம் எவ்வளவு நேரம் ஆகும்? ஹார்ட்லி ஒரு 15 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். சூப்பர். இப்போ வேக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாங்காய் நல்லா மசியணும். ஓகே, மாங்காய் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லாவே வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா இது ஆயிடுச்சு இல்லைங்களா? சோ குக்கர்ல விட இதுலயும் நமக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும். நல்ல மாங்காயா இருந்ததுன்னா ஃபாஸ்டா இதாயிடும். சோ இப்போ இதை இறக்கிட்டு வெல்லத்தை கரைச்சுக்கணும். பாகு எடுக்க போறோம். ஏன்னா இப்பெல்லாம் இருக்கிற வெல்லத்துல எல்லாம் குப்பை இருக்கு, அது அதோட சாப்பிடுறது நல்லது. சோ இப்போ அதை நம்ம பாகு எடுத்து வடிச்சிட்டு பாகு வச்சிடணும். இப்ப வெள்ளை பாகு வெல்லம் கரைஞ்சதும் வெள்ளை பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்ச வடிகட்டி அதுல விட்டுலாம். அது சுத்தம் செய்யற அந்த இதுக்காக அதுக்கோசரம் அதோட சேர்ந்து நல்லா கொதிச்சாதான் ஒன்னோட ஒண்ணு நல்லா மசியும். பாகு ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் கரைஞ்சிட்டு இப்ப அதை வடிகட்டிடலாம். அகைன் இப்ப இது ரெண்டும் சேர்த்து திரும்ப 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டா. இப்போ இந்த டிஷ்ல நீங்க வேப்பம்பூ சேர்த்தீங்கன்னா அதோட அந்த கசப்பு தன்மையோ தெரியவே தெரியாது. இப்ப வேப்பம்பூ நீங்க வறுத்து போடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? அப்பதான் அது பொடியாகும். அப்படியே பச்சையா போட்டா அது அவ்வளவு தூரம் இதா இருக்காது. அந்த பொடி ஆகணும்ன்றதுக்காக வெறும் கடாயில நல்லா வறுத்துட்டு கையால அப்படி பொடி பண்ணாலே பொடிஞ்சு போயிடும். அப்படியே அதுல போட்டுட்டோம்னா அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் அது திக்கா ஆறதுக்கோசரம் இல்ல கொஞ்சோண்டு இந்த அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் கரைச்சி விட்டா இல்லாம கரைச்சுக்கணும். அவ்வளவுதான். நல்லா கொதிச்சு வரும்போது நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதுல விட்டுடலாம்.
இது வெட்டதுமே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிச்சா போதும். ஓகே. இதுல ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டுடலாம். ஓகே. சோ ஸ்வீட்னால நம்ம உப்பு வந்து சும்மா லைட்டா போட்டா அந்த பதத்துக்கு வந்த உடனே இறக்கிடலாம். ஆமா. இதுதான் இப்போ இன்னும் இறக்கி வச்சுட்டு ஆறிடுதுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். சோ இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம தாளிக்க போறோம். அதுக்கு முன்னாடி வேப்பம்பூ வறுத்துடலாம். இந்த மாதிரி பூவா எடுத்து போட்டு ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா அது வந்து ஆரோக்கியத்துக்கும் வந்து ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். அதுலயும் குறிப்பா குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுல பூச்சி இருக்கும், அதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரி கசப்பு தன்மையான பொருட்கள் சேர்த்துக்கிட்டோம்னா அது எல்லாமே வந்து போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ட்ரை ஆயிடும், பார்த்தாலே நமக்கே தெரியும். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கிட்ட வந்துடும். அப்ப எடுத்து கையால அப்படியே ஜஸ்ட் இது பண்ணாலே பவுடர் ஆயிடும். சோ இப்ப வறுத்தாச்சு. ஆமா. நம்ம அப்படி கையால கசக்கினாலே இது அப்படியே பொடி ஆயிடும். தாளிச்சு கொடுத்தோம்னா முடிஞ்சது. ஸோ நீங்க தாளிக்கும் போது கூட இப்போ இது ஸ்வீட்டான டிஷ்ன்றதுனால நீங்க அந்த மிளகா வத்தனா லைட்டா தான் சேர்த்துப்பீங்க பேருக்கு. கடுகு வெடிச்சதும் நீங்க இப்ப காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணலாம். காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். எல்லா சுவையும் இதுல கலந்து வந்துடுது. முடிஞ்சுடுச்சு. ஓகே. சூப்பர். மாங்காய் பச்சடி ரெடி. சரி நேயர்களே, மாங்காய் பச்சடி எப்படி செய்யறது அப்படின்றத நோட்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க. இப்ப அடுத்த டிஷ் என்ன நமக்காக செய்ய போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப அடுத்தது நீங்க எங்களுக்காக என்ன சமைச்சு காட்ட போறீங்க? கதம்ப சாம்பார். கதம்ப சாம்பார் பேரே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்? தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், மிளகு, தேங்காய் துருவல், புளி கரைச்சல், உப்பு, சாம்பார் பொடி, பெருங்காய பொடி, வேக வைத்த பருப்பு, முருங்கைக்காய், அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்ச பூசணிக்காய், கேரட், பீன்ஸ், எண்ணெய், கடுகு. கதம்ப சாம்பார் பேரே வந்து ரொம்ப அழகா இருக்கு. கதம்பம் சாம்பார் அப்படின்ற பெயர் வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லா கறிகாவும் மிக்ஸ்டா போட்டு பண்றதுனாலதான் கதம்ப சாம்பார்னு சொல்றது. நம்ம சாம்பார்னா ஜெனரலி ஒரு வெங்காயம், தக்காளி, இல்ல வெறும் முருங்கைக்காய், இல்ல வெறும் பூசணிக்காய், அப்படி வெண்டைக்காய் அப்படி பண்ணுவோம். அப்படி இல்லாத இதுல எல்லா கறிகாயும் கலந்து பண்றதுனால இது கதம்ப சாம்பார்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க இந்த சாம்பார் செய்யறதுக்கு? சாம்பாருக்கு தேவையான இதை வறுத்து எடுத்துக்கணும். சரிங்க. ஃபர்ஸ்ட் தனியா போடுவீங்க. ஆமா, தனியா, கடலைப்பருப்பு, இப்போ வந்து ஒரு 4-5 மிளகாத்தூள், 2 வெந்தயம் போட்டு, ஓகே, வெந்தயம் லைட்டா சேர்த்துக்கணும். மிளகு 4 மிளகு. ஓகே. தனியா கடலைப்பருப்பு தான் நிறைய பண்றீங்க. சோ இது வந்து அந்த ஃப்ளேவர்க்காக சேர்க்கணும். ஆமா, சாம்பாருடைய அந்த இதுக்கு இது நல்லா வறுத்து. சோ இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம அந்த காய்கறி அதெல்லாம் வந்து பாயில் பண்றதுக்கு முன்னாடி வறுத்து வச்சு ஆறிடும். ஏன்னா இது கொஞ்சம் செவக்க வறந்ததுக்கு அப்புறம் தேங்காயும் போட்டு வறுத்துட்டு. ஓகே. அது சுட சுட அரைச்சோம்னா சரியா வரும். அப்படி ஒரு நன்னாண்ட வந்து நம்ம இத்தனை வகையான காய்கறிகளை வச்சு சமைக்கிறதே வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். ஆமா, இது இப்ப செவந்துட்டு இதுல தேங்காய் ஆட் பண்றேன். துருவி வச்சிருக்கேன். ஆமா, திருகி வச்சிருக்கேன் தேங்காய். ரொம்ப வறுத்துட்டா அது தேங்காயில இருக்கிற ஈரம் எல்லாம் போய் ட்ரை ஆயிடும். இது இப்ப வறுத்தாச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். சோ இப்ப மசாலாக்கு தேவையான பொருட்கள் வறுத்து வச்சாச்சு. அடுத்து சாம்பார் ரெடி பண்ணலாம். பாத்திரம் வச்சாச்சு. புளி ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன். சோ இத கரைச்சி அதுல விடலாம். ஓகே. சோ இப்ப புளி வந்து கரைச்சி நீங்க வடிகட்டி ஊத்துறீங்க. இது புளி கரைச்சி விட்டுருக்கோம். இதுல இந்த நறுக்கி வச்ச கறிகாய் எல்லாம் போட்டுருங்க. ஓகே. இப்போ இதுல புளி கரைச்சி விட்டாச்சு. உப்பு போடலாம். ஓகே.
ஸோ புளி கரைச்சல் சேர்த்துட்டு அது கொதிக்கிற டைம்ல கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் போட்டாங்க. அதுல இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இதில் சாம்பார் பொடி சேர்க்குறீங்க. 1/2 ஸ்பூன் போட்டா போதும். பாக்கியெல்லாம் நம்ம அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா. இப்போ இதுல பெருங்காய பொடி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுது அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பை ஸோ லாஸ்டா பருப்பு ஆட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா, வெந்திருக்கும், பச்சை வாசனையும் போயிடுது. ஓகே. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது அதுல கலக்கலாம். முன்னாடி பொடி பண்ணிட்டு அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன். இது இப்போ இதுல கலக்கலாம். சூப்பர் சார். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலா ரெடி பண்றதுக்காக இன்கிரிடியன்ட்லாம் வந்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா. அதை ஆறுன பிறகு மசாலா வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி விழுது இந்த பேஸ்ட் ஃபார்ம்ல அரைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த காய்கறி மிக்ஸோட சேர்க்குறாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கொதிக்கிறது. இதில் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கணும். அந்த பருப்பு சேர்த்து எவ்வளோ நேரம் இதுவும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிடும். எல்லாமே முடிஞ்சாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம ஜஸ்ட் இது கொஞ்சம் கொதிச்சதுன்னா மேலே கொத்தமல்லி போட்டுட்டு தாளிச்சு கொட்டினோம்னா சாம்பார் ரெடி. இப்போ இதுக்கு அடுத்தபடியா ஃபைனல் டச்சா நம்ம தாளிக்க போறோம். ஆமா, இது முடிஞ்சிட்டு இது காணிச்சிட்டு இதுல கொத்தமல்லி கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். ஸோ ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம், மேல போட்டுடலாம். ஓகே. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டினா சாம்பார் ரெடி. ஸோ இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சு இறக்கியாச்சு. இப்போ ஃபைனலா தாளிக்க போறீங்க. எண்ணெய் விட்டாச்சு. ஓகே. கடுகு, வாசனைக்கு 2 வெந்தயம், ஒரே ஒரு மிளகாய், சாம்பார் ரெடி. கதம்ப சாம்பார் நல்லா கமகமன்னு மனமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்தபடியா வேப்பம்பூ ரசம் இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க சொன்ன மாதிரி இந்த வேப்பம்பூ ரசம் இதற்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன? புளி கரைச்சல், காய்ந்த மிளகாய், உப்பு, கடுகு, பெருங்காய கட்டி, நெய், காய்ந்த வேப்பம்பூ. சோ இந்த இன்கிரிடியன்ட் வச்சு இந்த வேப்பம்பூ ரசம் வந்து செய்ய போறோம். எல்லா இதுலயும் உப்பு இல்லாத பண்டமே இல்லை. ஓகே. சோ அந்த வேப்பம்பூ நீங்க வந்து எந்த மாதிரி இது காய வச்சு கடையில கிடைக்கும். ஓகே. வேப்பம்பூ வச்சு வெயில்ல காய வச்சு வச்சிருப்பாங்க. ஓகே. அதை போட்டுதான் அந்த ரசம். எல்லாம் நம்மளே கூட வேப்பம்பூ பறிச்சு காய வச்சு வச்சுக்கலாம். சரிங்க மேம். சோ ஃபர்ஸ்ட் எப்படி இதை செய்ய ஆரம்பிக்கணும்? இது புளி கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதை வச்சு இப்போ ஆரம்பிக்கணும். ஓகே. புளி கரைச்சல் விடுறேன். ஓகே. இப்போ இதுல புளி கரைச்சல் வச்சாச்சு. இதுல உப்பு ஆட் பண்ணி பெருங்காய தூளை விட இதுக்கு ரசத்துக்கெல்லாம் பெருங்காய கட்டி போட்டோம்னா இன்னும் மணமா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் அந்த முளை கட்டி தான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி அவங்க ஒரு டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுடைய இந்த பாரம்பரியம் மிக்க இந்த உணவு வகைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து அவங்க இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் தான் செய்ய போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பெருங்காயம் போட்டோமா, இப்ப இந்த பச்சை மிளகாய பிச்சு போட்டுடணும். ஓகே. கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி, சாம்பார் தூள் போட்டுருங்க. ஓகே. சோ இப்போ இது வந்து கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா மேம்? இப்போ ஜெனரலா ரசத்துக்கு ரசப்பொடி போடுவாங்க. இந்த வேப்பம்பூ ரசத்துக்கு மட்டும் கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டா போதும். ஓகே. ஏன்னா இதுல இருக்கிற அந்த பச்சை மிளகா வத்த மிளகாவோட இதுதான் அதுக்கு ஃபிளேவரே. ஓகே.
சோ இது வந்து நீங்க அந்த நறுமணத்துக்காக நீங்க லைட்டா மட்டும் சேர்த்துக்கிறீங்க சாம்பார் தூள். இதுல தக்காளி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். மெடிசனல் இதுவா சாப்பிடுறவங்க தக்காளி வேண்டாம்னா வேண்டாம். இந்த வேப்பம்பூ ரசம் நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? நான் சொன்ன மாதிரி என்னோட குருவே எங்க சித்தி தான். அவங்கதான் குரு. ஆமா. இது நல்லா கொதிச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு. இப்ப இதுல வந்துட்டு பருப்பு ஜலம் விட்டா போதும். தண்ணி மட்டும் கரைச்சி வச்சிருக்கேன் பருப்பு. பருப்பை வேக வச்சு எடுத்த தண்ணி மேலோட இருக்கிற தண்ணி மட்டும் எடுத்து வச்சு, சாம்பாருக்கு எப்படியும் பருப்பு பண்றோம் இல்லையா, அதுல மேல இருக்கிற அந்த தண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதுல அதை ஆட் பண்ணிடுறேன். இது எதுக்காக மேம் இதுல சேர்க்கிறோம்? கொஞ்சம் இந்த வேப்பம்பூவோட கசப்பு தன்மையை இந்த பருப்பு ஜலமும் குறைக்கும். ஓகே, சூப்பர். அந்த புளி கரைச்சல் வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து நம்ம சாம்பாரோ இல்லை ஏதாவது செய்யும் போது அந்த பருப்பு வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த நீரை வந்து தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த புளி கரைச்சல் வந்து நல்லா கொதிக்கிற டைம்ல அந்த ஜலத்தை வந்து அதுல விடுறாங்க. இப்ப இதுவும் கொதிக்கணும். இதை கொஞ்சம் மேல நுரைச்சு வந்தது இதை இறக்கிட்டு நெய்ல வந்து வேப்பம்பூ, கருவேப்பிலை, பெருங்காயம், தாளிச்சு மிளகாய். இப்ப நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்றது தான் அந்த வேப்பம்பூவோட கண்டென்ட். ஆமா. ஓகே. அதுல நெய்ல பொரிச்சு அதை போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அரோமாவே. ஓகே. இப்ப இது மாதிரி நுரைச்சு வந்துடுது இல்லையா, இப்ப இதை அணைச்சிடலாம். ஓகே. இதை இறக்கி வச்சுட்டு இப்ப தாளிக்க போறீங்க. தாளிக்கணும். யூஸ்வலா நீங்க செஞ்சு காட்டுற டிஷ்ஷஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கான டைம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான். எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம்னா மேட்டர் ஆஃப் half an hourல எல்லா சமையலுமே முடிஞ்சு போயிடும். ஓகே. தாளிக்கலாம். இப்ப தாளிக்கிறாங்க. தாளிக்கிறதுக்கு அவங்க மெயினா வந்து நெய்ல வந்து தாளிக்க போறாங்க. ரசத்துக்கு எப்பயுமே நெய்ல தாளிச்சாதான் மனமே. பட் நிறைய பேர் வந்து நார்மல் எண்ணெயில தான் வந்துட்டு தாளிப்பாங்க. இதுல கடுகு போடுறேன். சோ நெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்க்கறாங்க. வரமிளகாயும் போட்டுடலாம். ஓகே. கருவேப்பிலை போடுறேன். வேப்பம்பூவும் போடுறேன். ஸோ வேப்பம்பூ நீங்க ஒரு அளவு ஏதாவது வச்சுக்குவீங்களா மேம்? இப்ப இந்த ஒரு பவுல் ரசத்துக்கு வந்துட்டு நீங்க நல்லா ஒரு 2 ஸ்பூன் போடலாமா? ஓகே. இந்த பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்து. ஓகே. ஸோ கடைசியா பெருங்காயத்தூள். ஸோ அது எவ்வளவு நேரம் நீங்க நெய்ல வதக்குறீங்க? கொஞ்சம் அது நல்ல ஒரு டார்க் ப்ரௌனா ஆகணும். ஓகே. இது வரைக்கும் அதோட ஃப்ளேவர் ரசத்துல இறங்கும். ஓகே. இது நல்லா வறுபட்டு இதை நம்ம வந்து ரசத்துல போட்டுருவோம். ஸோ வேப்பம்பூ அதை சேர்த்து அழகா நெய்ல வந்து மணக்க மணக்க வறுத்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த வறுத்த கலவையை வந்து அந்த ரசத்துடைய இதுல வந்து சேர்க்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வறுத்ததே வந்து போதும். நமக்கு அதை கொதிக்கலாம் வேணாம். வேண்டவே வேண்டாம். ஆமா. ஓகே. கொஞ்சம் மூடி வச்சா அந்த சூடுல எல்லாமே இதாகிடும். வேப்பம்பூ ரசம் ரெடி. அருமையான வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. சரி நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில மாங்காய் பச்சடி, கதம்ப சாம்பார், வேப்பம்பூ ரசம் இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கறத ரொம்ப அற்புதமான விதத்துல நமக்காக செஞ்சு காட்டினாங்க. சோ கட்டாயமா இன்றைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள்ல நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.